ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேக் சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீஃபார்மேட்டட் டேக்ஸ்ன்னு சொல்கிறது என்ன டேக்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாகவே அதை ப்ரீ டேக்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதுக்கு என்ன செய்கிறேன், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். index.htmlன்னு சொல்கிற ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதில் நமக்கு தேவையான ஹெட் டேக் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ HTML டேக் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஹெட் டேக், ஸோ அதில் டைட்டில் வந்துட்டு கொடுக்கணும். வந்துட்டு ப்ரீ டேக் இன் HTML அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்றேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன செய்கிறேன், பாடியை வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு கோடிங் ஒன்று நான் டைப் பண்ண போகிறேன்னு வைங்கிறேன். ஒரு ஜாவாட ஒரு கோடிங் ஒன்று நான் இங்கே டைப் பண்ண போகிறேன். ஸோ டைப் பண்ணும்போது எனக்கு தேவையான மாதிரி ஸ்பேசஸ் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அப்போ நான் ஒரு பேராகிராஃப் டேக்குள்ளே நான் இதை டைப் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ பப்ளிக் void main என்று சொல்லி கொடுக்கேன். ஸோ பப்ளிக் static void main. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் system.out.println என்று சொல்லி ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஹாய். சும்மா இது ஒரு கோடிங் ஒன்று வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது ஜாவா கோடிங் ஒன்று டைப் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ இங்கே நான் கொடுத்ததுக்கப்புறம் இதை நான் என்ன செய்கிறேன், சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணதும் எனக்கு அலைன்மெண்ட் எல்லாமே எனக்கு டிஃப்ரெண்ட்டாகவே மாறிட்டுது. ஸோ மாறினதுக்கப்புறம் நான் நீங்கள் போயிட்டு நான் இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஓப்பன் பண்ணதும் எனக்கு ஒரே லைனில் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ எனக்கு இந்த மாதிரியான ஒரு கோடிங் எனக்கு தேவையில்லை. நான் எத்தனை ஸ்பேசஸ் விடுறேனோ அதுக்கேற்ற மாதிரியான ஸ்பேசஸ் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ நான் என்ன செய்கிறேன், இந்த கோடிங்குக்கு வந்துட்டு ஸோ நான் இதை எதுக்குள்ளே அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே கோடிங்ஸை நான் எதுக்குள்ளே அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள், ப்ரீ டேகுக்குள்ளே அப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி எழுதுகிறேன், பப்ளிக் static void main. ஸோ ஜாவா நம்ம பார்க்கும்போது ஸோ ஜாவா கோடிங் ரிலேட்டடாக நம்ம படிக்கும்போது நான் இது என்னன்னு சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நான் ஜஸ்ட் ஒரு கோடிங் வந்து எனக்கு தேவையான ஸ்பேசஸில் நான் எழுதிக்கிறேன். ஸோ system.out.println. ஸோ இங்கே வந்துட்டு ஹாய் சொல்லி கொடுக்கேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணுறேன். இந்த ஃபார்மேட் வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணப்பட இல்லை. ஸோ நான் இங்கே போயிட்டு என்ன செய்கிறேன், இந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இங்கே நான் டைப் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு ஸ்பேசஸ் கொடுத்தாலும் அது ஒரே லைனில் கொண்டு வந்துச்சு. ஆனால் இங்கே நான் இந்த ப்ரீஃபார்மேட்டட் டேக் வந்துட்டு யூஸ் பண்ணதால் நான் என்ன டைப் பண்ணணும் அதுவே எனக்கு டிஸ்பிளே ஆகிட்டு. ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். ஒரு பேராகிராஃப் வந்து ஜென்ரேட் பண்ணுறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஒரு பேராகிராஃப் வந்து காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே நான் பேராகிராஃப் டேகுக்குள்ளே போட்டுட்டேன். சரிங்களா? ஸோ போட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்யணும், இந்த டேக்கில் வந்துட்டு ஸோ கொஞ்சம் ஸ்பேசஸ் நான் கூடுதலாகவே கொடுக்கேன். பாருங்கள், கூடுதலான ஸ்பேசஸே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே அலைன் ஒரு ஸ்பேசஸ் மட்டும்தான் நீங்கள் எனக்கு எடுத்துருக்கு. சரிங்களா? அதே இதை நான் இங்கே என்ன செய்கிறேன், கொடுத்ததுக்கப்புறம் நான் எவ்வளோ ஸ்பேசஸ் கொடுத்துட்டும் சேவ் பண்ணுறேன். எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கலை, சேவ் ஆகிட்டது. இங்கே போய் நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கன்னு பாருங்கள், நான் எவ்வளோ ஸ்பேசஸ் நான் விட்டுருந்தேனோ அவ்வளோ ஸ்பேசஸும் வந்துட்டு எனக்கு இங்கே என்ன செய்யுதுண்டா அப்படியே எடுத்துருக்கு. ஸோ ப்ரீஃபார்மேட்டட் டேக்னு சொல்கிறது நீங்கள் என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறீங்களோ, எவ்வளோ ஸ்பேசஸில் கொடுக்குறீங்களோ, எந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரியான டிஃப்ரெண்டான ஸ்டைல் வந்துட்டு எதுவுமே அப்ளை பண்ணப்படாது. சரிங்களா? அப்போ ஆல்ரெடி எந்த ஒரு டிசைனுமே எந்த ஒரு ஸ்டைலுமே அப்ளை பண்ணப்படாமல் எந்த ஒரு ரூலுமே இல்லாமல் இருக்கிற டேக் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரீஃபார்மேட்டட் டேக்னு சொல்லுவாங்க வந்துட்டு. ஸோ இந்த டேக்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரியான அலைன்மெண்ட்டில் வந்துட்டு உங்களோட டெக்ஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது வந்துட்டு இந்த டேக் யூஸ் பண்ணுறதால. ஸோ அது என்னன்னு சொல்லி நம்ம கம்ப்ளீட்டான வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.